வணக்கமுங்க. கொல்லவெட்டி மணிங்க. ஈயம் தாய் தரம் இது. இது போட்டு 8 மாசம் ஆச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. போட்டு வச்சிருந்தீங்க இது 5 லிட்டருங்க. இப்ப நம்ம எடுத்ததே பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுத்துக்கிறா? கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் எடுத்துருக்கோம். அவ்வளவுதான் எடுத்துருக்குது 8 மாசத்துக்கு சேர்ந்து. இதுலயே மல்டிபிளை பெருகிக்கலாம். இது தனியா வச்சிடலாம். இது தனியா வச்சுக்கலாமுங்க. அரிசி பால் பாரம்பரியம் பச்சரிசியில் இருக்கணும். பச்சரிசியில் இருக்கணும். பாரம்பரிய பச்சரிசி நீங்க கருப்பு போடுறாங்க இல்ல, அதெல்லாம் வந்து மருந்து கலைக்கு வருமுங்க. நாங்க வந்து இது திருச்சியில ஒரு நண்பர் இருந்தாருன்னு சொல்லிங்க, அவர் பாரம்பரிய அரிசி செய்யறாருங்க. என்ன ஒரு கருப்பு கவுனியா? இப்ப இதுக்கு வந்து இதுங்க தூயமல்லி வந்து இதுல போட்டுக்கிறோமுங்க. 1 கிலோ இருந்தா போதுங்க. 1 கிலோ பச்சரிசி 3 லிட்டர் தண்ணி 4 மணி நேரம் ஊற வைக்கிறோம். 4வது மணி 3.5 லிட்டர் தண்ணி போதும். அவ்வளவுதான். 4 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா வடிகட்டி வேற ஏதாவது அரிசி பண்ணிக்கலாம். தண்ணி அது நம்ம சாப்பாடு பண்ணிக்கலாம். அது வேஸ்ட் ஆகலைங்க. தண்ணி மட்டும் நம்மளுக்கு வேணும். அவ்வளவுதான். நாட்டு மாட்டு பால் கைக்குத்தல் அரிசி மாதிரி. ஆமாங்க. பச்சை அரிசி இருக்கணும். பச்சரிசி இருக்கணும். இதுல இருந்து போட்டது அந்த தண்ணி தான் காமிக்கலாம். இது ஈயம் தொழில்நுட்பம்ங்க. ஈயம் தொழில்நுட்பம் பயங்கரமா பண்ணிட்டீங்க. நாங்களாம் மேப்ல தான் வாங்கி இது வந்து அந்த ஈஎம்ல போட்ட கரைசலுங்க மல்டிப்ளை பண்ணுனது. புடிச்சிக்கிறீங்க. சும்மா சாய்ங்க. ஒரிஜினல் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? மோந்து பாருங்க எப்படி இருக்கு. ஆமாங்க, ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. எப்படி? ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. மேப்ல விட சூப்பரா இருக்குதுங்க. நீங்க இவர்கிட்ட வாங்கி கொடுங்க. நீ மக்களுக்கு வாங்கி கொடுங்க. நீ இப்ப இந்த 5-6 வருஷ அனுபவத்துல பயங்கரமான அனுபவம். இது வந்து ஒவ்வொரு தேடுதல் தானுங்க. ஆமாங்க. எல்லாம் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு நாளும் அனுபவம் தானுங்க. விவசாயிகளை பொறுத்திருக்கு ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு பாடங்களை கத்துக்கிட்டு விவசாயிகிட்ட இருந்தா நிறைய கத்துக்க முடியும். ஏன்னா வந்துங்க ஒவ்வொரு கிளைமேட் சூழ்நிலை மாறும் போதுங்க ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்குதுங்க. அப்ப அதுக்குண்டான வழிமுறை தேடி போகும்போது அதுக்குண்டான ஒரு கரைசல் கிடைக்குங்க. நம்ம ஆழ்வார் ஐயா சொல்றது போலங்க, அவங்க தோட்டத்துக்கு அவங்க விஞ்ஞானி. அதெல்லாம் உண்மைதான். உங்க காட்டுல எப்படி என்ன சூழ்நிலை பாத்தீங்கன்னா இப்ப நான் மண்ணுயிர் கரைசல்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு அது சிறப்பா இருக்குது. ஏன்னா எளிமையான மெத்தட். நான் ஒவ்வொரு காவும் ஜீவாமரத்துக்கு மண்ணை பறிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்ப நான் என்ன யோசிச்சுனுங்க, சரி சாணி இருக்குது, மண்ணு இருக்குது, ஏன் அதை டெவலப் பண்ணி என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுங்க அது சிறப்பா வந்ததுங்க. அப்ப அதைத்தான் நம்ம வந்து இந்த ஜீவாமரத்தில் பயன்படுத்துறீங்க. பாரு இதுல எப்படி இருக்கு பாருங்க. அந்த மண்ணுயிர் கரைசல் எடுக்கக்கூடிய சாணியும் அந்த லிக்விட் இதுல கலக்குவோங்க. இது சிறப்பா நுரைத்தல் எப்படி நடந்துருக்கு பாருங்க. அருமையா தான் இருக்குது. இன்னும் கம்ப்ரஸர் போட்டு விடும் பாருங்க, நல்லா நுரைத்தல் நல்லா வரும். இதெல்லாம் பைத்துமாவை கட்டி போட்டுக்கிற அவ்வளவுதான். மூத்திரத்தை ஊத்திக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. இதெல்லாம் வந்து இந்த டெஸ்டா ட்ரிப்ல அடைக்காதுங்க. இதெல்லாம் வந்து நுண்ணுயிர் செயல்பாடு ஆயிங்க அந்த உள்ள இருக்கிற மாவு சத்துக்களை வெளியே எடுக்குது பாருங்க. அவ்வளவுதானுங்க. அதனால நம்ம தோட்டத்துல என்ன இருக்குது அதை வச்சு பண்ணிக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா தாவர இலக்கழிவுகள் பூரா அந்த தொட்டியிலிங்க அத நுண்ணோட்ட தொட்டியாவே பயன்படுத்திட்டோம்ங்க. அது என்ன பண்றீங்க? அதுல வந்து பாத்தீங்கன்னா இலைக்கழிவுகளுங்க, எல்லா இலைக்கழிவுகள் அதுல இருக்குதுங்க. இலைக்கழிவுனா இப்போ நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய தாவர இலைக்கழிவுகளுங்க. இப்போ அந்த செடி களை எல்லாம் இருக்குது, ஏற்கலாம் செடி. இது வந்து அந்த ட்ரம்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிற கீழைங்க. ஏன்னா வந்துங்க ஒவ்வொருக்கா மோட்டர் போட்டுக்கிட்டு ஃபில்டர் பண்ணக்கூடாது. அங்க மேல இருக்குதுங்க. இதை 700 லிட்டர் தரையில கீழே பதிச்சிருக்கிறோம். அங்க இருந்து ஃபில்டர்ல இங்க நீ கூட்டம்னா இங்க வந்துருங்க. ஓ சரி. இங்க இருந்து அப்படியே மோட்டர் போட்டுங்க காட்டுக்கு போய் அளவளவா கொடுத்துக்கிறதுங்க. ஏன்னா ஒவ்வொருக்கா மோட்டர் போட்டு ஃபில்டர் பண்ண முடியாதுங்க. அதனால மேல அங்க கட்டி இருக்கிறவங்க கீழே நீ கூட்டம்னா இங்க வந்துருங்க. அடேங்கப்பா, இது நல்ல ஐடியா தான். இதுல இருந்துங்க அது ஃபில்டர் பண்றதுக்கு என்ன ஃபில்டர் உள்ளேயே வந்து வலை செட் பண்ணி இருக்கறோம். அதுல இருந்து அந்த பெரிய ட்ரம்முக்கு வருமுங்க. இங்க இருந்து ஓசை போட்டு இதுல விட்டுக்கிறதுங்க. ஏன்னா ஆடு மாடுலாம் திரியுமுங்க, அதனால உடச்சு போடும்ட்டு இது ஓசை போட்டு இந்த பச்சை ஓசை இருக்குல்லங்க அதான் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்க வந்துருங்க. அதுக்கு ஒரு ஃபில்டர் அங்க வச்சிருக்கிறோம், கல்லு சல்லி எல்லாம் போட்டு. அந்த ட்ரம்ல போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து அங்க உழுவுங்க. சரி. அதுல இருந்து இந்த பைப் வழியே வந்துங்க ஃபில்டர் ஆகி இங்க வந்துரும். இந்த பச்சை தண்ணி ஆட்டது இருக்கு. இது மோட்டர் போட்டுங்க எங்க வேணுமோ இந்த ட்ரம்முக்கு போகுங்க, இந்த கருப்பு ட்ரம்முக்கு போகுங்க. இதுல இருந்து காட்டுக்கு நம்மளுக்கு அளவு வேணும் இல்லைங்க.
அது உண்மை. தண்ணி வழிகாட்டுக்கு இந்த ஒரு விடும் போதுங்க இந்த ட்ரம் விட்டுருணுங்க. அடுத்து மக்காச்சோளுக்கு இப்படி 500 லிட்டர் 500 லிட்டர் எல்லாத்துலயும் இழுத்து அந்த ஸ்டோரேஜ் டேங்குங்க. சரி சரி சரி. இது வந்து அங்கிருந்து வர்றது. சரி, முடியுது. அந்த ட்ரம் இது உடைஞ்சு போச்சுங்க. அது முதல்ல அதுல இருந்ததுங்க. அது 1000 லிட்டர் வச்சிருந்தோம்ங்களா. சரி சரிங்க. உடைஞ்சு போச்சுங்க. இப்ப இது வந்து மிக்சிங் இதுங்க, நுண்ணோட்ட கலவை தொட்டிங்க. இதுக்கு பேரு நுண்ணோட்ட கலவை தொட்டி. அதாவது தாவர கழிவுகளுங்க, இலை, பழம்ங்க அனைத்தும் போட்டுக்கிறோம்ங்க. சரி சரி சரிங்க. ஓ, அங்க இருந்து இங்க வர முடியாதுன்னு இதுல போட்டு கொட்டி வச்சு. இதுல பாத்தீங்கன்னாங்க இலை கழிவுகள் அனைத்தும், இலையனாங்க சொன்னா எருக்கலைங்க, வேப்பலை, என்னென்ன இலை கழிவுகள் கிடைக்குதோ அதெல்லாம் இதுல போட்டுறது. சோரச்செடி, கள்ளச்செடி, சோரச்செடிங்க, வாழைப்பூவுங்க, ஒரு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நம்ம தெரிஞ்ச மச்சான் கடை வச்சிருக்காருங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சைங்க, நம்ம தோட்டத்துல கிடைக்கக்கூடிய சீத்தாப்பழம்ங்க, அப்புறம் இதுல வந்து ஆட்டு சாணிங்க, புண்ணாக்குகளுங்க, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு பெரட்டி விடுவீங்களா? இதுல வந்து எல்லாமே டேங் நம்ம கலக்கிற வேலையே இல்லைங்க. எல்லாம் ஏர்போர்ட்ட கலங்கிக்கு அதை காமிக்கிறனுங்க. கடலை போட்டுங்க எல்லாம் இதுல போட்டோம். முளைச்சிருக்குது தேங்காயா? அது தேங்காய்ங்க. அது எடுக்கல இருங்க. அந்த முளைச்சிருச்சு. அது பனங்கொட்டையா இருக்குங்க. பனங்கொட்டை தான் இருக்கு. பனங்கொட்டைங்க இல்லைங்க. இது முளைச்சு மேல இல்லைங்க. இது வாழைப்பூங்க. ஒரு பனம்பழம் நம்ம தோட்டத்துல இருந்து எல்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லாம் தின்னு போடுச்சுங்க. பாருங்க எப்படி இருக்கு. கொட்டை மட்டும் தான் இருக்கு. பழம் நம்ம மார்க்கெட்லீங்க வாழைப்பழமுங்க, சீத்தாப்பழம் நம்ம தோட்டத்திலேயே கிடைக்குதுங்க. அதை போட்டுக்கிறோம். எல்லா இலை கழிவுகள் போட்டோம்னாங்க இதுல நம்ம அந்த ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் எல்லாம் ஒரு பக்கெட் உள்ள ஊத்திட வேண்டியதுங்க. ஊத்திட்டோம்னாங்க இது மக்கிங்க. இதுல இருக்க சத்துக்கள் எடுத்து வச்சிருங்க. இதை ஃபில்டர் பண்ணி காட்டு கொடுத்துறது. நுண்ணூட்டத்துக்கு இதுங்க. நுண்ணூட்ட சத்துக்கு இது நம்ம 16 வகையான சத்துக்கள் இருக்குல்ல. தண்ணி இருக்கும். ரெண்டாவது முடிஞ்சோன்னா அடுத்து போட்டு கம்ப்ரஸர் 10 போர் இருக்குங்க. அது பூச்சி அதான் லைட் போட்டோம்னா பூச்சிகளை பிடிக்கிறதுங்க. லைட் கிராப் ஆயிலுங்க. கம்ப்ரஸர் ஆயிலுங்க. இந்த 10 போர் இருக்குதுங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். இல்ல கேட்டு ஒவ்வொரு போருக்கு போறதுங்க. ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். மக்காச்சோள காடுங்க. வாங்க அது நீ கூட்ட கலக்கிறது பாக்கலாம். கலக்கிறதே எனக்கு மாமா அது 4000 லிட்டர் பிடிக்கும். நம்ம எங்க கலக்கிறது? அதெல்லாம் கலக்க முடியாது. வேற இங்க கேட்டுவல் வச்சிருக்கானுங்க. ஓ, லேசா திறந்து விட்டா போகுது. கொப்பளிச்சுக்கு அது வாட்டுக்கு. அவ்வளவுதான். இது கலக்கறக்குங்க ஏர் மூலியமா செட் பண்ணி இருக்கிறோமுங்க. இதை போட்டு விட்டோம்னா ஒரு அரை மணி நேரமா 10 நிமிஷமா போட்டு நல்லா கலங்கிக்கும். ஆனா கலக்க முடியாதுல்லங்க. எல்லாம் கலக்க முடியாது. இதெல்லாம் உள்ள அமுத்தி விடணும்ல. இது அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அதுல சார் இறங்கிக்கும். நம்ம நேரம் இருந்துன்னா ஒரு கமுத்தி உள்ளாமுங்க. இல்லைன்னா அதுலயே கலங்கி சார் எப்படி வருது. இப்போ அங்க அது நெய் கூட்டிங்கன்னா இதுல குறையும், கீழே போகும். ஆமா, இதுல கீழே குறையுங்க. மறுபடியும் தண்ணி வரங்க பைப் அங்க வச்சிருக்கிறேன். அதுல இருந்து ஒரு பைப் அணைச்சு போட்டுக்கிறேன். இங்க இருந்து போட்டுக்கிறதா? இந்த பைப் வச்சு அதுல போட்டுக்கிறதா? ஏன்னா தென்னை மரத்துக்கு அடியில் இருக்கிறனாலங்க பைப் அணைச்சுட்டு மட்டை விழுந்து உடைஞ்சு போயிரும். அதனால அப்பத்திக்கு வேணுங்கிறப்ப போட்டுக்கிறது. ஆமாங்க. இது ஒண்ணு இவ்வளவுதான் அலாசுறது. இது இவ்வளவுதானுங்க. நம்ம வந்து உள்ள இருக்கிற மீத்தேன் கேஸ் வெளியே எடுத்துட்டா போதும். அவ்வளவுதானுங்க. கலங்கோணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம ஒரு மீத்தேன் கேஸ் வெளியிட்டோம்னா நுண்ணுயிர் பெருக்கு அதிகமாக அந்த கேஸ் இருக்க வரைக்கும் உயிர் பெருக்கு வராது. வருமுங்க. வராதுன்னு சொல்ல, ஏன்னா கேஸ் வெளியில வந்துருமுங்க. இன்னும் மல்டிப்ளை அதிகமாக நுரைத்தல் எப்படி வருது பாருங்க. ஜம்முன்னு வருது. இதுல வந்து நுண்ணுயிர் பெருக்கம் ஆகும்போது இந்த நுரைத்தல் வரும். இப்ப இதுல இருந்து நம்ம காட்டுக்கு அங்க கீழ கிரவுண்ட்ல வச்சிருக்கிறோம்ல, அங்க 700 லிட்டர் வச்சிருக்கிறோம்ங்க. இது ஒரு எடுத்தோம் அந்த 700 லிட்டர் நிறைஞ்சிருமுங்க. அப்படிங்களா? அப்ப நம்ம வார ஒருக்கா 700 லிட்டர். இது வந்து இதுல 4000 லிட்டர் கொள்ளளவுங்க. கீழே வரைக்கும். ஆமாங்க. இது வந்து 11க்கு 6ங்க. 4000 லிட்டர் கொள்ளளவு பிடிக்குங்க. 4000 லிட்டர் தாய் தரம் எடுக்கலாமுங்க. நம்ம அவளுக்கு வேண்டியது இல்லைங்க. நம்மளுக்கு தேவை 700 லிட்டர் வாரம் இருக்காங்க. அதை நம்ம உள்ள விட்டுருவோம்ங்க. ஏன்னா ஒவ்வொரு வீரி அதிகமா இருக்குங்க. இப்ப மத்த கரைசலோடங்க இது 100 லிட்டர் கலக்கினா போதுங்க. அப்படிங்களா? ஏன்னா பயங்கரமான எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லா இலை கழிவுகள் இருக்குதுங்க. சத்துக்கள் அபரிவிதமா இருக்குங்க. அதனால ஒருக்கா போகும்போது 100 லிட்டர் இதுல இருந்து போகுங்க. இந்த கழிவுகள் பிளஸ் தண்ணி அவ்வளவுதான். இந்த கரைசல் அங்க மிக்சிங் ஆயிக்குதுங்க. அதுல இருந்து 100 லிட்டர் எடுத்த போதுங்க. அப்ப 700 லிட்டர் வாரத்துக்கு எடுக்கும் போதுங்க. 7 மட்டும் கொடுக்கலாமுங்க. அடேங்கப்பா, வாரத்துக்கு 100 லிட்டர் கொடுத்தா போதுங்க. அப்ப மாசத்துக்கு என்ன 400 லிட்டர் தான் போகுது. 2 மாசத்துக்கு ஒருக்க எடுத்தாங்க கூட ஒண்ணும் பண்ணாது.
சரி 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 சரி. நம்ம எல்லாமே காட்டுக்கு எல்லாம் வெள்ளாம வைக்கும் போது மாறு ஒருக்க போற மாதிரி இருக்கும். இப்ப இது ஃபில்டர் எப்படி பண்ணிருக்கீங்க? கீழ வந்து இல்ல பைப் லைன்லயும் ஃபில்டர் செட் பண்ணீங்க. இந்த தொட்டி நீளத்துக்கே ஃபில்டர் செட் பண்ணிருக்கோம். அப்படிங்களா? கீழங்க அடிமட்டத்துல இதுல இருந்து அங்க ஃபில்டர் ஆகி போயிடும். ஓ ரைட் ரைட். அத அடைக்காது. அடைக்காதுங்க. எப்படி இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கு. அது அங்க நீ காமிக்கிறேன் பாருங்க. நல்ல பச்சை தண்ணி அடுத்து வரும். ஓ இந்த பைப்லயே ஃபில்டர் இதுல உள்ள வச்சிருக்கோம்ங்க. சரி சரி. நெட் ரெண்டு பைப் ஜாயிண்ட் ஆற மாதிரி. தொட்டி அளவுக்கு வச்சிருக்கோம். ரெண்டு தொட்டி ஜாயிண்ட் ஆற மாதிரி. ஆமாங்க. இதுல இருந்து 1 இன்ச் பைப் போட்டு அங்க போகுதுங்க. எடுத்துக்கறீங்க. ஆமாங்க. இங்க வந்து பாருங்க. ஈயம் வாசம் அப்படியே ஜம்முன்னு வருது. ஈயம் ஆற மாதிரி வாசம் மாதிரியே பாரு. நல்ல வாசம் வருதா? நல்ல கலங்கிக்குது. இப்படி ஜம்முன்னு வாசம் அடிக்குது. அது எப்படி வாசம் வருது பாருங்க. சூப்பர் வாசம். இது கலங்குது. எல்லாமே கலங்கும். இந்த ஒரு கேட் வால் நீக்கிட்டோம்னாங்க இந்த பகுதிங்க அந்த பகுதி பூரா கலங்கும். அது ஒரு வாசம். அது ஒரு வாசம் தான். சாண கரைசல்ல வரக்கூடிய காசுங்க. இது உயிர் பாசில உயிர் கரைசல்ல வரக்கூடியது. மண்ணுயிர் கரைசல் வர்றது அது. இது சாண கரைசல். கிட்டத்தட்ட ஈயம் வாரிய வடிது. ஈயம் கிட்டத்தட்ட வர மாதிரி வருது அது. இது மண்ணுயிர் கரைசலுங்க. இதுல ஸ்மாலா தான் இருக்கும். அது சுமாரா தான் இருக்குது அது. ஆனா எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. இதுல இருந்துங்க அந்த கோழி கழிவுகள் மீன் கழிவுகளை மக்கறக்குங்க. அந்த 200 லிட்டர் பேருக்கு நான் 1 லிட்டர் தான் ஊத்தணுங்க. இதுக்கு இதுல இருந்து 1 லிட்டர் ஊத்திங்க. அந்த பேரனாலே கழிவுகள் போட்டு தண்ணி புடிச்சுங்க. அது எப்படி அரிச்சு மக்கி இருக்குது நல்லா. அதனாலங்க நம்ம அது தாய் தரமா ரெடி பண்ணிக்கிறோம்ங்க. மிக்ஸ் பண்ணி காட்டுக்கு எவ்வளவு வேணும் கொடுத்துக்கலாம். வேற அங்க அந்த ட்ரம்லயும் கலங்குது. 3 ட்ரம். எல்லா ட்ரம் இந்த 3ங்க வர இந்த சின்னதுல கலங்குங்க. சின்னதுலயும் கலங்குமா? ஆமாங்க. எந்த வழியா ஏர் விடுறீங்க நீங்க? அது ஏர் பைப் பாருங்க. இதானே ஏரா? அதான் ஏருங்க. ஓஹோ சின்னது பாருங்க. ஜம்முன்னு எப்படி அம்பளியாட்ட எப்படி இருக்கு பாருங்க. பல மாம்பழம் இது மாதிரி. மாம்பழ சாறு மாதிரி இருக்கு. அது கலக்குங்க. வேற கலக்குது பாருங்க. உள்ள கலங்கு பாருங்க. நல்ல வருதா வாசம். இது ஸ்ப்ரே பண்றதுனாலங்க. இது லெவலா இருந்தா போதுங்க. அந்த இது அதிகமா இருக்குன்னா பெரிய பைப் கொடுத்துக்கறோம்ங்க. இருங்க அங்க போறது பாருங்க. இல்ல அதுல போயிட்டு பாருங்க. அங்கேயும் கலக்குது. ஓருங்க இந்த இதுலயும் கலங்குங்க. பூச்சி விரட்டிலையும் கலங்குங்க. ஓ எல்லாமே வந்து ஒரு கேட் வர 2 செட்டப்லங்க. அதே மாதிரி இந்த 6 பேரலும் கலங்குங்க. அப்படியா? அந்த 6 பேரலும் போய் அந்த ஜீவாமிர்தம் கலங்குங்க. பயங்கரமான செட்டப் இதெல்லாம். இதுல செட்டப்புக்குனே தனியா இது வேணும் மட்டும் தெரியுது. நீங்க அதுல பாருங்க. இது அந்த 6 வருது. ஆமாங்க. ஏர் ஃபுல்ல வருது இதுல. ஆமாங்க. அது பெரிய பைப் கொடுத்துக்கறோம்ங்க. இல்ல ஓடிட்டு இருக்குது. இல்ல பெரிய பைப் கொடுத்துக்கறோம்ங்க அதுக்கு. இதா? ஆமா. அது வழியா ஏர் உள்ள போறதுங்க. ஓஹோ ஏர் ஹோஸ். அது வந்துங்க பெரிய ட்ரம்னால அதுக்குங்க. வர சின்னதுக்குள்ள வந்துங்க இந்த சின்ன ஹோஸ். அது சின்னதா அங்க இருந்து இழுத்துருங்க. வர இது எப்படி கலங்குது? ஓ இதெல்லாம் அளவா கலங்குது. இதெல்லாம் அளவா இருந்தா போதும்ங்க. இது நல்ல ரொட்டேஷன் ஆகறதுக்கு பெருசுங்க. ஓஹோ எல்லாம் அட்டன் டைம்ங்க. கேஸ் மாதிரி வெளிய போற மாதிரி. ஆமாங்க. மேல எப்படி பொங்கி நோர மேல வந்துருங்க. அதனால நீ குட்றணும். சரி சரி சரி. அது மேல ஆவி ஆற மாதிரி ஆவி வரதுங்க. இந்த நுரைத்தல் வந்து மண் உயிர் பெருக்க அந்த இதுலங்க மைக்ரோப்ஸ் அதிகமாகி அப்படியே வெள்ளை கலர்ல மேல வந்துரும். மேல வந்துரும். நீ குட்டோம்னா காத்து பட்டு இதாயிக்கும். இல்லனா மூடி தூக்கி கீழ வந்துரும். ஓ சரி சரி சரி. இந்த கோழி கழிவுகள்ல வர மாதிரி அது வந்துரும். அது வந்துரும். இதே மாதிரி நோர அது அந்த இத கலக்கும் போதுங்க அது அதோட கலங்குங்க மாமா. இருங்க இத மாத்தி வர்றேன். இல்ல அது நீ கொடுங்க மாத்தி வர்றேன். அது 2 அரைச்சிட்டுங்க. இதுக்கு தனியா கேட் வால் இங்க செட் பண்ணி இருக்கறோம். நான் எப்பவுமே விட்டுறேன். இது கேட் வால் இங்க செட் பண்ணி. சரி தங்கராஜ் தான். இது கேட் வால் செட் பண்ணி இருக்கணும். இது ஊர் அந்த கரைசல் அங்க போகும். இங்க வருதுங்க நல்லா. இது ஃபில்டருங்க. தொட்டியில வரக்கூடிய ஃபில்டருங்க இது. ஜல்லிக்கல்லு எல்லாம் வச்சிருக்கறோம். இங்க நல்லா வருது யாரு? நல்லா வரும். அது இது எல்லாம் பூரா அந்த கோழி கழிவுல வர்றது பாருங்க. கையில இதெல்லாம் வேலையே இல்ல. கோழி கழிவுலுங்க. இது அந்த மிக்சிங் டேங்க்ல எப்படி வருது? மூடிருங்க. ஆயிலாட் எப்படி இருக்கு பாருங்க. தண்ணியே வந்துங்க. தண்ணியே வந்து ஆயிலாட்டு தான் இருக்கும். கெட்டியா தான் இருக்கு. கெட்டியா இருக்கும். இது ஈயம்ங்க. அதுல இருந்து 1 லிட்டர் போட்டதுங்க. அதுல இருந்தா அந்த அதே
தாயத்துல வருது. ஆமா இல்ல வரும், அதுல பிரஷர் ஏறித்தான் வரும். இதே வரும். இப்ப இந்த 50 லிட்டர் இருந்து எடுத்துங்க, 1 லிட்டர் ஊத்துனது, 1 லிட்டர் ஊத்துனதுங்க எப்படி இருக்கு? இது 500 லிட்டர். இது 500 லிட்டர். சரி சரி, நம்ம கார்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மேல் நுரைத்துல வந்ததுன்னா ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாம் மிக்சிங் டேங்குங்க. இந்த இடுபொருளுக்கெல்லாம் சேர்ந்து காட்டுக்கு போற அளவு. இது எல்லா நுண்ணுயிரும் இதுல கலந்துருக்குங்க. ஈயம், ஜீவாமிர்தம், அமுதக்கரைசல், என்னென்ன இருக்குதோ எல்லாம் கலந்துருக்கு. எல்லா கரைசலும் இதுல கலந்துருக்கும். இது காட்டுக்கு போறது. காட்டுக்கு போயிரு. எல்லா கரைசலும் இது ஏற மட்டும் வரைக்கும் இருக்குது. கீழ அடி மட்டும் இருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய ஓசுங்க. ஏன்னா பெரிய ட்ரம்பிள் இருக்கிறதுனால அப்படியே வெள்ளையே வந்துருங்க. இதெல்லாம் நுண்ணுயிர் பெருக்கும் தானுங்க. இது ஊரா பெருக்குது. அதுலயே அப்படியே தண்ணியே வந்து ஆயிலாட்ட மாறிடும். கெட்டிய மாதிரி எடுத்து காமிக்கிறோம். அப்படியே ஆயிலாட்ட வந்துருதுங்களா? வந்துடும். சோத்து கத்தாழை ஊற வச்ச மாதிரி அப்படி. இதெல்லாம் நீக்கிறதே இல்லைங்க. அதே நம்ம கீழே புடிச்சுக்கிறோம்ங்களா, அதனால பாத்தீங்கன்னா இது ஊர ஒரு கண்ட்ரோலுங்க. இது பிவேரியா பேசியான புழுகளுக்கு, சாறு உறிஞ்சு பூச்சிகளுக்கு அந்த கண்ட்ரோல் ஆகுங்க. கண்ட்ரோலுக்கு மெட்டாரிசியம் வேணுங்க. நாம வண்டுகளுக்கு பூச்சி வெரைட்டி பயன்படுத்தினால் வண்டு தொல்லை இருக்காது, புழு பிரச்சனை தான் இருக்குங்க. அதனால பிவேரியா பேசியான மட்டும் வாங்கணுங்க. முதல்ல வாங்கினது இது வந்து விரிடிங்க. ட்ரைகோட்டோமா விரிடி. கீழே மண்ணு கூடுறதுக்கு இது சரியா இருக்குங்க. இது வேமுங்க. ஆமாங்க. இது எப்படி வேர் வளர்ச்சிக்குங்க வாங்குனது? தோட்டக்கலையில வாங்குறது. எல்லாமே தோட்டத்துல வாங்குறது. இது பொட்டாசுங்க. பாக்டீரியா தானுங்க. பாக்டீரியா மட்டும். பொட்டாஸ் பாக்டீரியா மட்டும் இதுல. இது நீக்கிறது இல்லைங்க. நம்ம அளவு எடுக்கிறது தானுங்க. எல்லாம் ஒவ்வொருக்கு எடுக்கும்போது 2 லிட்டர் தான் எடுக்க போறோம். ஆமா ஆமா ஆமா. இது வந்து அசோஸ்பைரலம்ங்க. நைட்ரஜன் மிக்சிங் பாக்டீரியா. காத்துல இருக்கிறத மண்ணுல இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, அவ்வளவுதானுங்க. இது இது வந்து வேஸ்ட் டீகம்போசருங்க. OWDCன்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் டீகம்போசர் EM ஒரே மாதிரி வரும். அது ஒரே மாதிரி வரும். வேஸ்ட் டீகம்போசர் இதுல வந்து அது சூடோமோனாஸ் அதெல்லாம் இருக்கனால இது ஒரு திரவமா வச்சிருக்காங்க. சரி சரி சரி. வேஸ்ட் டீகம்போசர்னா அந்த உதுனோட அந்த 20 கிராம் பாக்கெட்ல வரும்ல, அந்த இந்த கிஷன் சந்திரா அவருடைய ப்ராடக்ட்ங்க. அங்க வாங்குச்சுங்க. ஆன்லைன்ல பாக்கும்போது 70 ரூபாய் என்னமோங்க. 70 ரூபாய்ங்க. ஒரு பாட்டில் போட்டுங்க. எல்லாமே அளவு நம்ம எல்லாம் வச்சு சொன்னாங்க. நம்ம எல்லாமே ஒரு ட்ரம்முக்கு 300 லிட்டருக்கு 3 கிலோ நாட்டு சக்கரைங்க. நாட்டு வெல்லம் போடுவோங்க. நாட்டு சக்கரைங்க கூட அந்த குவாலிட்டி இல்லைங்க. நாங்க அரசலூர்ல நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் வச்சிருக்காருங்க. அங்க இருந்து வாங்கிக்குவோம். அப்படியா? மண்டை வெல்லம்ங்க. நாட்டு வெல்லம் ஒரு 3 கிலோ. வெல்லம் மட்டும் தான் தயார் பண்றாங்க. சர்க்கரை எல்லாம் பண்றாங்க. நாங்க வாங்கிக்கிறது வெல்லம் வாங்கிக்கிறதுங்க. சரி சரி சரி. சர்க்கரை வாங்கினா சர்க்கரைங்க அது உதியா இருக்கிறதுனாலங்க சரி அந்த அளவுக்கு நுண்ணுயிர் சரியா இருக்கிறது இல்லைங்க. அப்படியா? மண்டை வெல்லமா இருந்தா உருட்டி வைக்கும் போதே நுண்ணுயிர் ஃபார்ம் ஆயிருங்க. உள்ளே இருக்குங்க. நல்லா திறமா இருக்குங்க. நாட்டு சர்க்கரை பொழுன்னு இருக்குன்னா அந்த அளவுக்கு சத்து இருக்காது. இப்ப மண்டை வெல்லத்திலேயே கலர் கலரா வருது. அது வந்துங்க நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலர் இருக்கணும். வெள்ளையா ப்ரௌன் கலர்ல இருக்குறது என்ன பண்றாங்க? வெள்ளையான அந்த ஐஸ் அது போட்டுருவாங்க. எதையோ போடுறாங்க. ப்ரௌனா இருக்குறது வந்து பவுடர் கலக்குறாங்க அப்படிங்கறாங்க. அப்படி சரி. இத்தனை நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நாம தெரிஞ்ச அளவுக்கு சொல்றோம்ங்க. சொல்லுங்க. சரி. போன் நம்பர் சொல்லிருங்க. சரி. போன் பண்ணி யாராவது சந்தேகம் வந்து கேட்டாங்கனாலும் சரிங்க நீங்க சொல்லுங்க. 99ங்க 76 106 730ங்க. மூலனூர் M கொல்லவட்டிங்க மணி. ஆமாங்க. அப்புறம் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க மாமங்கிட்ட அம்பளிக்கு தட்சிணா மருந்து கடையிலையும் கூட நம்பர் இருக்கு, நீங்க கேட்டுக்கலாம். சரி சரி. அதனால அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்க என்ன விவசாயம் பண்றீங்க? உங்களுக்கு புரிதல் எப்படி ஏற்பட்டது அத சொல்லுங்க. புரிதல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி. இத செய்யறதுக்கு 1 வருஷம் பொறுக்குமா தெரியுது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாமுங்க. கொஞ்சமா செய்யலாம். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் உனக்கு சந்தேகம் வரணும்னா உங்களுக்கு கேட்டு தான் செய்ய முடியும். இல்ல என்னோட கருத்துக்கள் என்னங்கன்னா, ஒரு விவசாயிங்கிறது மொத்தத்துல ஒரு 4 ட்ரம் வேணுங்க.
முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது தொல்லுயிர் கரைசல் என்னன்னா தெரிஞ்சுக்கணும். முத கான்செப்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குப்பை லோடுகள்லாம் அதிகம் அடிக்க முடியல, நம்ம காட்டுக்கு சத்து கொடுக்கணும்னா தொல்லுயிர் கரைசல் பெஸ்ட்டுங்க. ஏன்னா நாட்டு சாணி இருக்குதுங்க, அத வந்து அந்த உயிரை வந்து உரமா மாத்தி கொடுத்துறோம். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் பெஸ்ட். ரெண்டாவது இந்த சாணம், மூத்திரம், வெள்ளம், அமுத கரைசல், மாவை போட்டீங்கன்னா ஜீவாமிர்தம், அவ்வளவுதான் இஷ்டம். சாணம், மூத்திரம், வெள்ளையும் போட்டீங்கன்னா அமுத கரைசல், அதோட இருவினை தாவர மாவு உள்ள போட்டீங்கன்னா மண்ணை போட்டீங்கன்னா ஜீவாமிர்தம். இந்த ரெண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஈடுபொருளும் எடுத்துக்கலாம். பஞ்சகவியம் வந்து அதுக்கு மேல ஈடுபாடு இருந்ததுன்னா பால், தயிர், நெய் மூணையும் கலக்கிட்டா பஞ்சகவியம், அவ்வளவுதானுங்க. மெயின் முதல்ல வரவுங்க இயற்கை விவசாயத்துக்கு முன்னாடி வர்றது இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. தொல்லுயிர் கரைசல் மெயினா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்துங்க அதுக்கு உணவு இருந்தா தானே அது வேலை செய்யும். உணவு சமைக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா சாப்பிடறதுக்கு எப்படி வேணும் தெரிஞ்சுக்கலாம். அதனால முதல் வழிபாடு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆரம்பத்துல இயற்கை விவசாயத்துல வந்து முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு தொல்லுயிர் கரைசல் முதல்ல நீர் வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப ஏர் உப்புன்னு அர்த்தம்ங்க. பாத்தீங்கன்னா வருது உள்ள பாக்டீரியா வேலை செய்யுதுங்க. காற்று இல்லாத சூழ்நிலையில வேலைக்கூடிய பாக்டீரியா வேலை செய்யுது. அப்ப வந்து இன்னும் ஒரு 12 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உப்புங்க, உப்பு அப்ப லேசா மூடி லூஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம வேலை இல்லைங்க, அது மட்டும் வேலை செஞ்சுக்க. அப்புறம் நீங்க அதுக்கு லைஃப் டைமே கிடையாது. ஒரு வருஷம் வச்சிருந்தீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது. மூடிய நீக்கி காத்து படும் போது இறந்து போயிரும். அப்ப நீங்க காட்டு குட்டுறோம், அவ்வளவுதானுங்க. மீன் அமிலம் எப்படி தயார் பண்றது? மீன் அமிலம் வந்துங்க முதல்ல ஆரம்பத்துலங்க 10 கிலோ மீன் கழிவுகள் இருந்ததுனாங்க 11 கிலோ நாட்டு வெல்லம் போட்டு கலக்கிங்க ஒரு ஏர் டைட்டா மூடி வைக்கணுங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 நாளைக்கு மேல ஒரு பஞ்சாமிரத வாசத்தோட வருங்க. அது வந்து ஏக்கருக்கு கீழே குடுக்கறதுன்னா அதிகமான பயிர்கள் அதுன்னா 4 லிட்டர் குடுக்கலாமுங்க. இந்த செடி வகை பாத்தீங்கன்னா 2 லிட்டர் குடுக்கலாமுங்க. ஒரு செடி போடுறாங்க. நீங்க தென்னம்பிள்ளை வெறும் நீண்ட கால பயிர்னா 4 லிட்டருங்க. இந்த கொடி வகை பயிர்கள், கீரைங்க, கிழங்கு வகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கரைசல் 2 லிட்டர் கொடுத்தா போதுங்க ஒரு ஏக்கருக்கு. நிலவலி தெளிப்பாக மேல ஸ்ப்ரே பண்றோம்னாங்க 10 லிட்டர் தண்ணிக்குங்க 50 மில்லி, அவ்வளவுதான். அது போதுங்க. அதிகமா குடுத்துட்டீங்கன்னா கருப்பு அதிகமா வந்து ஒளி சேர்க்கை எடுக்கிறதுக்கு எல்லாமே கருப்பா எதிர்பார்க்கிறாங்க. கிளிப்பச்சை கலர்ல வேணுங்க, எல்லாமே கட்டக்கரையேன்னு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டக்கரையேன்னு வந்துருச்சுன்னா ஒளி சேர்க்கை நடக்காது. ஆமாங்க, இளம் பச்சையே இருக்கணும். அது எந்த தாவரமா இருந்தாருங்க. மீன் அமிலம் குடுத்துட்டீங்கன்னா கரும் பச்சைக்கு வந்துருச்சுன்னா அந்த காய் ஈல்டு வராதுங்க. அதுல பாத்துக்கலாமுங்க. அதனால அளவா குடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பூஞ்சான் அட்டாக்கு, ஒரு நோய் தாக்குதல் இருக்கும் போது மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா மறுபடியும் அதிகமா பெருக்கக்கூடிய தன்மைக்கு வந்துருங்க. அந்த வைரஸோ பூஞ்சானத்தை அதிகமா பரப்பி கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது தலைச்சத்துக்கள் அதிகமா இருக்குதுங்க. அப்ப தலைச்சத்துக்கள் அதிகமா இருக்கும் போது நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும் போது கெட்ட பாக்டீரியாக்கள் பரவிடுங்க. நம்ம அதிகமா பரவு மேல இலைவெளி தெளிக்கப்படாதுங்க. சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். 4 லிட்டருங்க ஒரு ஏக்கருக்கு. அதாவது மீன் அமிலம் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஏன்னா அதிகமா குடுத்துக்கிட்டோம்னா தலை கீழ இருந்தும் தலைச்சத்து ஏறிடும். ஏன்னா நைட்ரஜன் வந்து பிரபஞ்சத்திலேயே இருக்குது, இது ஒரு சப்போர்ட்டுங்க, அவ்வளவுதானே. அதனால 20 நாளைக்கு ஒருக்காங்க. இல்லைன்னா மாசம் ஒரு 2 6 மாசத்து வெள்ளாம அப்படின்னா 20 நாளைக்கு போய்க்கலாமுங்க. 3 மாசத்து வெள்ளாம 15 நாளைக்கு ஒருக்கா போய்க்கலாம். அதுவே போதும். மிளகாய்ங்க, தக்காளி, கத்தரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா போய்க்கலாம். ஸ்ப்ரே அதிகமா தேவையில்லை, ஸ்ப்ரே வேண்டியது இல்லை, கீழே கொடுத்துடலாம். அதனால அதோட பண்ணிக்கலாமுங்க. மேல இருந்து பஞ்சகவியம், அமுத கரைசல், பூச்சி விரட்டி மெயினா தெரிஞ்சுக்கணும். நம்ம சுற்று வட்டாரத்துல கிடைக்கக்கூடிய இலைகளுங்க, நம்ம தேடி போயில வாங்கணுங்கிறது இல்லை. நம்ம சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா எருக்கலை கிடைக்கு, வேப்பலை கிடைக்கு, சீதா மரம் கிடைக்கு, பப்பாளி மரம் வச்சிருப்பாங்க. கண்ணு வலிக்கு பூச்சி விரட்டி யூஸ் பண்றீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. முதல்ல புழு வருது, அப்புறம் சின்ன சாறு மூதி வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்க. சரி, காய்கறி வெள்ளாமைகள்லாம் பார்த்தா ஏகப்பட்ட புழு, காய் புழு வருது, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நிறைய வருது. சரி, காரணம்னாங்க எல்லாமே வந்த விட்டு தேடி போறாங்க. இயற்கை விவசாயத்துல வருமுன் பாதுகாப்பு தானுங்க. ஒரு செடி வந்து நம்ம மக்காச்சோளம் போட்டுக்கிறோமுங்க, இன்னைக்கு 12வது நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு 15வது நாள் நாங்க ஒரு ஸ்ப்ரே மூலிகை பூச்சி விரட்டி அடிச்சிருவோங்க. அப்ப வருமுன் பாதுகாப்பு பண்ணிட்டோம்னா அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வராது. நம்ம வந்த விட்டு தேடி போயிங்க பாக்குறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு பண்ணிட்டா இந்த பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ 15வது நாள் மேல பூச்சி விரட்டி அடிப்போமுங்க. அடுத்து நான் 10வது நாள்
பஞ்சகவியமோ அமுத கரைசல மேல அடிப்போங்க. அப்ப வளர்ச்சியாவுக்கு இதுங்க பூச்சி விரட்டியும் ஆயிக்குது. இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா எல்லா நுண்ணுயிர் வருங்க. அந்த தீமை செய்யும் பூச்சிகள்ல கொல்றதுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் வந்துருங்க இருக்குது. ஆனா அது எப்படி அத வந்து நாம என்ன விஷம் தெளிக்காம இருந்தோம்னா போதுங்க. அவ்வளவுதானுங்க. ஒரு அளவுக்கு நம்ம வருமுன் பாதுகாப்பு இது பெஸ்ட்ங்க. வந்ததுக்கு முன்னாடினா உயிர் கரைசல்கள்ல இருக்குதுங்க. ஒவ்வொரு புழுக்களுக்கு பிவேரியா பேசியான இருக்குது. வண்டுகள் வெற்றிசிலி லக்கானி சாரூர்ஜி பூச்சிகளுக்கு இருக்குதுங்க. வண்டுகள் ஐட்டத்துக்கு வந்து மெட்டாரிசம் இருக்குது. 100 புழுவுகளுக்கு பெசிலோமைசிஸ் இருக்குதுங்க. அப்புறம் பேசிலஸ் சப்டிலஸ் வந்துங்க மற்ற அந்த பூஞ்சானங்கள் வராம காத்துக்குங்க. இப்ப வந்து உயிர் வழித்திறமாவும் இருக்குதுங்க. அப்புறம் அசோஸ்பைலம் தலைச்சத்துக்கு இருக்குது. பாஸ்போபேட்டரியா மணிச்சத்துக்கு இருக்குது. பொட்டாசு இருக்குதுங்க. மணி சாம்பல் இதெல்லாம் வந்து 6 மாசம் வெள்ளாமை பயன்படுத்தினா 3 மாசத்துக்கு வெள்ளாமைக்கு யூஸ் ஆகும்ல. இதெல்லாம் எல்லா இதுக்குமே யூஸ் ஆகுங்க. இப்ப வந்து நாங்க தோட்டக்கலையில வாங்கி இது 1 வருஷம் ஆகுதுங்க. எல்லாம் நுண்ணுயிர் பெருக்கம் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஆகும். ஏன்னா மண்ணுல போய் நுண்ணுயிர் பெருக்கம் ஆகிறது ஏன் ஆகாது அப்படின்னு ஒவ்வொரு லிட்டரா வாங்கி போட்டதானுங்க. இது பெருகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணையில அனைத்து வகையான நுண்ணுயிர் இருக்குதுங்க. இது இருக்குதுனால கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஒரு புரிதலுக்கோசரம் வாங்கினதுங்க. இப்ப நம்ம ஜீவாமிர்தம் அமுதக்கரைசல் பஞ்சகவியம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே இந்த கரைசல்களுக்கு வேலை இல்லைங்க. ஏன்னா அனைத்து நுண்ணுயிர்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத நுண்ணுயிரும் சாணியில் இருக்குது, மண்ணிலும் இருக்குதுங்க. அதை டெவலப் பண்ணி கொடுத்தாலே போதும். ஃபர்ஸ்ட் போய் சொன்னோம்னு வைங்க, நீங்க இது ரெண்டையும் கலக்கி கொடுத்தோம்னா இப்ப மக்கள் மத்தியத்துல எல்லா கரைசலும் வந்துருச்சுங்க. மக்களுக்கு ஒரு புரிதல் வராது, பயம். ஆனா இது கொடுத்து வரலைன்னா என்ன பண்றது, சரி அந்த ட்ரம் வாங்குவோம் அப்படின்னு போயிருச்சுங்க. இத பழகிட்டாங்கன்னாங்க இந்த உயிர் கரைசல்களை தேவையில்லை. ஃபர்ஸ்ட் முன்னாடி வர்றவங்க பயன்படுத்தலாம். வந்துட்டவங்க இதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இது மண்ணில் இருக்கும்போது எதுக்கு வாங்கி, மண்ணிலேயே சூடோமோனாஸ் இருக்குதுங்க, அசோஸ்பைரலம் இருக்குது, பாஸ்போபாக்டீரியா இருக்குது, பொட்டாஸ் இருக்குது, லக்கானி இருக்குது. கெட்ட பூஞ்சானங்கள் வந்துருது. கெட்ட பூஞ்சை என்ன காரணத்துல வருதுனாங்க, இயற்கையில நல்லவன் கெட்டவன் 2 பேரும் இருப்பானுங்க. நல்லவனை உற்பத்தி பண்றது நம்ம உற்பத்தி தானுங்க, கெட்டவனை உற்பத்தி பண்றது நம்ம உற்பத்தியா. நம்ம எதை கொடுக்கறோமோ நல்ல பொருளா குடுத்தீங்கன்னா நல்லவன் சாப்பிட்டு போட்டு நல்லா எடுப்பானுங்க. கெட்டது கொடுத்தோம்னாங்க கெட்டவன் தான் வளருது. அப்போ நல்ல இது சமநிலை ஆயிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்ணுல எந்த பயிர் பண்ணாலும் அங்கக கார்பன் அதிகமாகணுங்க. இலை குப்பைகளோ இந்த ஆட்டு மாட்டு கழிவுகளோ மண்ணுல சேர்த்தணும், அதிகமா சேர்த்தணும். அது சேர்த்துட்டு இந்த நுண்ணுயிர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வேலை செய்யும். நாங்க பஞ்சகவி 5000 லிட்டர் கொடுத்துட்டா எங்க செடி வளர்ச்சி ஆகலைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மண்ணுல சத்து இருக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், குப்பை அடிக்க முடிஞ்சா குப்பை அடிக்கலாமுங்க. இல்லைன்னா இலைகளுங்க தக்க பூண்டு சனப்பு போட்டு வெட்டி விட்டலாமுங்க. எளிமையான முறையிலங்க தக்க பூண்டு கம்புங்க. நீங்க 16 வகையான தானியங்கள்ல வேண்டியது இல்லைங்க. எளிமையா நம்ம ஏரியால வர கம்புங்க தக்க பூண்டுங்க. ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ கம்பு 20 கிலோ தக்க பூண்டுங்க விதைச்சு விட்டுங்க. 30வது நாள் மடக்கி ஓட்டிட்டீங்க வைங்க, போதும். போதும். எல்லாம் பாத்தீங்கன்னா தட்டப்பயிறு பாசி உணவுங்க, கழிவுகளை உள்ள சேர்த்துறோம். அது வந்து கம்புங்க தக்க பூண்டு பெஸ்ட். நாங்க அதான் வெட்டி விடுவோங்க. எளிமையா சீக்கிரம் வளரக்கூடியதுங்க. மண்ணுல அதிகமா கார்பன் சேர்த்திரும். சனப்பையும் சேர்த்தலாமுங்க. அது குறிப்பிட்ட காலங்கள்ல வளராதுங்க. பனிப்புற தக்க பூண்டை வெட்ட முடியாது, வெட்டிக்கலாமுங்க. பூ பூக்கிற சமயத்துல வெட்டிடுவோம். அந்த சமயத்துல நம்ம தண்ணி விடணும், இல்லைன்னா மழை அப்படியே ஒண்ணு முடியலையா, தண்ணி இருக்கிற வாசித்துல நல்ல மண்ணுல வெறும் தண்ணி மட்டும் விட்டீங்கன்னா மண்ணுல வரக்கூடிய களைகளே வருங்க. அதவே வெட்டி விட்டீங்கன்னாலும் பிரச்சனையே இல்லை. எந்த 0 பட்ஜெட், வெட்டி விடுற வேலை மட்டும்தான். அந்த கழிவுகளும் சேர்ந்துக்கும். மீன் அமிலம்ங்கிறது அதானுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்னா சொல்லுங்க, கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். இங்க வந்தது சரி, நம்மளே இது இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது சரி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானுங்க. நீங்க அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.